மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் 103வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தி வருகிறார். அது தொடர்பான அண்மை தகவலை தற்போது பார்த்து வருகிறோம். சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அவரது நினைவிடத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தி வருகிறார். திமுக முன்னாள் அமைச்சர்களும் அவர் உடன் இருக்கின்றனர். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரும் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் நினைவிடத்தில் மலர்தூவி மரியாதை செலுத்தும் காட்சிகளை பார்த்து வருகிறோம். முன்னாள் அமைச்சர்கள் சாமிநாதன், சேகர் பாபு, ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரும் மரியாதை செலுத்தி வருகின்றனர். முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் 103வது பிறந்த நாள் இன்று அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சென்னை மெரினாவில் உள்ள கலைஞர் நினைவிடத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினும் முன்னாள் திமுக அமைச்சர்களும் மலர்தூவி மரியாதை செலுத்தி வருகின்றனர். நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரும் மரியாதை செலுத்தினர். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் 103வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கலைஞர் நினைவிடத்தில் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்களும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் திமுக முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட பலரும் கலைஞர் நினைவிடத்தில் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நித்யானந்தன் வழங்க கேட்கலாம். வணக்கம் நித்யானந்தன், இது தொடர்பான முழு விவரங்கள். மறைந்த முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய இன்று பிறந்தநாள் அவருக்கு. ஆகவே மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய அவருடைய நினைவகத்தில் தற்பொழுது முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமா இருக்கக்கூடிய மு.க.ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தி வருகிறார். அதே நேரத்தில் மரியாதை செலுத்தி வருகிறார். அவருடன் தற்பொழுது சட்டமன்றத்துடைய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின், அதே போல நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, அதே போல டி.ஆர். பாலு, முன்னாள் அமைச்சர்கள் சேகர் பாபு, அதே போல பொன்முடி உள்ளிட்டவரெல்லாம் உடன் இருக்கிறார்கள். உள்ளே சென்றவுடன் முதலில் அண்ணாவுடைய நினைவகம் இருக்கிறது, அங்கு மரியாதை செலுத்தினார்கள். அதன் பிறகாக மறைந்த முதலமைச்சர் கருணாநிதியுடைய நினைவகத்திற்கு சென்று அங்கு மரியாதை செலுத்தினார்கள். பூ தூவி மரியாதை செலுத்துகிறார்கள். அதனுடைய காட்சிகளை தற்போது பார்க்கிறோம். முன்னாள் அமைச்சர்கள் கே.என். நேரு, பொன்முடி, அதே போல முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர். ராசா, அதே போல ஏவா வேலு உள்ளிட்ட தங்கம் தென்னரசு உள்ளிட்ட பல முன்னாள் அமைச்சர்கள், அதே போல முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அன்பில் மகேஷ் உள்ளிட்ட அனைவருமே அந்த பகுதியில் இருக்கிறார்கள். திமுகவை சார்ந்த முக்கிய நிர்வாகிகள் அனைவருமே தற்பொழுது அண்ணா சதுக்கத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய அண்ணா நினைவகத்திற்கு சென்று முதலில் மரியாதை செலுத்தினார்கள். அதன் பிறகு தற்பொழுது மறைந்த முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியுடைய நினைவகத்திற்கு சென்று தற்பொழுது அவர்கள் அந்த மரியாதை செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். ஓ பன்னீர்செல்வமும் உடன் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. ஆகவே சமீபத்திற்கு ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாக கட்சி திமுகவில் இணைந்த ஓ பன்னீர்செல்வமும் உடன் பயணம் செய்து வருகிறார். ஆகவே கலைஞர் நினைவகத்தில் தற்பொழுது இந்த மரியாதை செலுத்தி வரக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை பார்க்கிறோம்.